குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக். அது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒனில் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி இது எப்படி போடுவோம்? இதில் வந்து ஒரே ஒரு ரூல் தான் நம்மளுக்கு. ஸோ அடிஷன் பண்ணும்போதோ இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரெண்டுக்குமே இது அப்ளை ஆகும். ஐடென்டிட்டி ஆர் ஐடென்டிக்கல் சேம், அந்த ஆன்சர் அப்படியே வரணும், அதுதான் அதில் ரூல். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு யூனிக் ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த யூனிக் ரேஷ்னல் நம்பர் வந்து இங்கே இந்த இதில் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்றது ஒரு ரேஷ்னல் நம்பர் ப்ளஸ் ஒரு யூனிக் ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணும்போது ஜீரோன்னு, யூ வில் கெட் தி ஆன்சர் எ ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? ஸோ இதுதான் இது. ஸோ இந்த ஜீரோன்றது வந்து யூனிக் ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஏன்றது ஒரு ரேஷ்னல் நம்பர், அவ்வளோதான். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஓகே அதை எப்படி போடுறோம்? இங்கேயும் வந்து அந்த ஆன்சர் யூ ஷுட் கெட் இட், இல்லையா? இங்கே யூனிக் ரேஷ்னல் நம்பர் வந்து என்னவாக இருக்குன்னா ஒன்று தான் யூனிக் ரேஷ்னல் நம்பர் நம்மளுக்கு. ஓகே, இது எப்படி கொண்டு வருது? ஐடென்டிக்கல் நம்பராக இருக்கணும், பட் ஆன்சர் நம்மளுக்கு 1ல் வரணும். கரெக்டாக? ஸோ 1 இருக்கணும். அப்போ இப்போ என்ன? இங்கே ஏ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் into the unique rational number, you will get the answer A. இது 1 into ஏனும் போடலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் should be a rational number. ஓகேங்களா? இது ரெண்டும் தான் இதில் உள்ள ரூல். இங்கே வந்து ஜீரோன்றது ரேஷ்னல் நம்பர், இங்கே 1ன்றது ரேஷ்னல் நம்பர். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ கொஸ்டின் 1 வெரி சிம்பிள் இதில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏன்றது எக்ஸசைஸில் 15/19. ஸோ இதை வந்து நீங்கள் அடிஷனுக்கு செக் பண்ணணும். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனில் செக் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு ரேஷ்னல் நம்பர் வந்து ஏ வந்து ஏ வேண்டாமே, ஓகே, -18/25. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் கொஸ்டின், இதுலேயே இது செகண்ட் கொஸ்டின். ஸோ இதை மல்டிப்ளிகேஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அடிஷன் போடுறோம். ஸோ அடிஷனோட ரூல் என்ன நம்மளுக்கு ஆன்சரில்? ஓகே, அடிஷனோட ரூல் என்ன? ஃபஸ்ட் வந்து 0 a + 0 = a, இல்லையா? ஏன்றது நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 15/19 ஓகே ப்ளஸ் த யூனிக் ரேஷ்னல் நம்பர் 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு வர்றது ஒரு ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ஆன்சர். இதே மல்டிப்ளிகேஷன், இது வந்து அடிஷன். ஓகே, இதே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு வந்ததுன்னா ஏ வந்து ரெண்டாவது கொஷின் இதில், இது ஃபஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. ஏ வந்து -18/25 இருக்குது. ஸோ இதோட ரூல் என்ன நம்மளுக்கு? எனிதிங் a into 1 or 1 into a ரெண்டுமே சேம். ஆன்சர் ஷுட் பி ஏ யூனிக் நம்பர், ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போது -18/25 into the unique number 1 என்ன ஆகும்? நம்ம ஆன்சர் சேம் 18/25. ஓகேங்களா? இது மல்டிப்ளிகேஷனுக்கு. இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியோட ரூல். ஐடென்டிக்கலாக வரணும் ஆன்சர் திருப்பியும். ஸோ அதனால் அடிஷன் போது 0 வித்தவுட் டிஸ்டர்பிங் ஆன்சர் வரும். இங்கே வந்து 1 மல்டிப்ளிகேஷனில். ஓகேங்களா? இதுதான் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்தது வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் என்ன இருக்குது? அதுலேயும் அடிஷன் அது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆர் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி எப்படி போடுறோம்? அடிட்டிவ் வந்து இதில் இதே மாதிரி ஏ ரேஷ்னல் நம்பர், எனி நம்பர். ஓகே, அது ரேஷ்னல் நம்பராக இருக்கணும், அவ்வளோதான். டினோட்டட் பை த லெட்டர். நம்ம ரேஷ்னல் நம்பர் எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்? Q. ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு யூனிக் ரேஷ்னல் நம்பர் ஆட் பண்ணோம் நம்ம. இன்வர்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு தகுந்த மாதிரி இட் ஷுட் பி ரிவர்ஸ் நம்பர். ஓகேங்களா? அந்த யூனிக் ரேஷ்னல் நம்பர் என்னவாக இருக்கணும் நம்மளுக்கு? ஸோ தட் நம்ம ஆன்சர் ஏவாக வர மாதிரியோ இல்லை ஜீரோவாக வரணுமா, என்ன வரணும்னு யோசிங்க. யூனிக் ரேஷ்னல் நம்பர் இருக்குது. ஓகே, இந்த யூனிக் ரேஷ்னல் நம்பரை ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன இருந்திருக்கும்? இது இதோட இன்வர்ஸ், ரிவர்ஸ். ஓகே, ஸோ -a ஆட் பண்ணால் இட் வில் பி 0. ஓகே, இது அடிட்டிவ். அதே மல்டிப்ளிகேஷனுக்கு வந்ததுன்னா இதுலேயே 0 வந்து
என்னது இது? அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அதே மாதிரி இது 0, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு எடுத்தோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது என்ன ஃபார்முலா வரும்? இன்வர்ஸ்னாலே தலைங்கில அல்லது ரிவர்ஸ் த ஆன்சர், ரெசிப்ரோக்கல் மாதிரி வர ஆன்சர்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் ஒரு யூனிக் நேஷ்னல் நம்பர் ஆட் பண்ண போகிறோம். இதோட ரேஷ்னல் நம்பரை நீங்கள் பின்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுப்போம். ஏ வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ தட் யூ கெட் ஆன்சர் என்ன வரணும் நம்மளுக்கு? போன தடவை ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? 1 வந்துச்சு இல்லையா? 1 மல்டிப்ளை பண்ணோம் நம்ம. இங்கே ஆன்சர் 1 வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 1 வர மாதிரி வரணுன்னா ஏ ஒரு ரேஷ்னல் நம்பர், இது கூட ஒரு இன்வர்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் போத் கெட் கேன்சல்டு இல்லையா? அப்போ ஆன்சர் 1 வந்துடும். கரெக்டாக? ஸோ இங்கே எப்படி? ஏ இன்ட்டு 1/a போத் கெட் கேன்சல்டு, அப்போ ஆன்சர் 1 வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க இதில். இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போடுவோமா? இதில் ஒரு கொஷின் போடுவோம். ஓகே, ஸோ ஏ வந்து இங்கே ரேஷ்னல் நம்பர் கொடுத்துருக்காங்க -7/17. அதே மாதிரி இன்னொன்று வந்து இது வந்து அடிட்டிவ்க்கு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதை அடிட்டிவ்க்கு செக் பண்ணுவோம். அதே மாதிரி 17/27 மல்டிப்ளிகேட்டிவ்க்கு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அடிட்டிவ்க்கு? ஸோ ஆன்சர். ஓகே, நான் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதோட ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் எனி ஆஃப் த ரிவர்ஸ் ஆன்சர் -a இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 0 வரணும். ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 7/17 மைனஸில். ஸோ இதோட எதை ஆட் பண்ணோம்? இன்னும் ஒரு நம்பர் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அது என்னது? இதோட ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் இல்லாத ஆட் பண்ணால் தான் நம்மளோட ஆன்சர் 0 ஆகும். இது ரெண்டும் கேன்சல் ஆகி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆட் பண்ணுற யூனிக் ரேஷ்னல் நம்பர் வந்து 7/17. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதுலேயே வந்து இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு போடும்போது ஓகே, அது என்னது? 17, அது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் இல்லையா? ஸோ அதை எப்படி போடுவோம்? அது போடும்போது ஓகே, அது என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? ஏ ரேஷ்னல் நம்பர், அதோட இன்வர்ஸ் போட்டால் நம்மளுக்கு வர வேண்டிய ஆன்சர் 1. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 17/27 இன்ட்டு 1/17/27. இது மேலே வந்துடும். ஓகே, மேலே போடும்போது 17/27. இந்த 27 வில் கோ அப் இல்லையா? அப்போது 27 பிகம் த நியூமரேட்டர், 17 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி போடுவோம்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் இண்டெக்ஸ் ப்ரூவ் பண்ணியாச்சு இதில். ஸோ இதோட இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, 6th ஒன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படின்னா நீங்கள் பார்க்க போகிறது ஃபார்முலாவை டைரெக்டாக எழுதிடுறேன். ஸோ ஏ ரேஷ்னல் நம்பர், அதோட அடிஷனும் இருக்கலாம் இன்னொரு 2 ரேஷ்னல் நம்பரோட. இட் வில் கிவ், இந்த சைடு பண்ணும்போது ஏ இஸ் மல்டிப்ளைடு வித் பி அதை எழுதியிருக்கோம், ப்ளஸ் சிம்பிள் அப்படியே. திருப்பி ஏ இஸ் மல்டிப்ளைடு வித் சி. கரெக்டாக? ஸோ இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ணோம் நம்ம. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போடுவோம் இதில். ஸோ கொஷின் போடும்போது ஏ கொடுத்துட்றாங்க -1/2, பி வந்து 2/3 அண்ட் சி வந்து -5/6. ஓகே, ஸோ ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. இந்த சைடு இதை சைமல்டேனியஸாக செக் பண்ணுறதுக்காக நான் போடுறேன். ஸோ இந்த சைடு ஏ இன்ட்டு சி. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு போடுவோம். ஸோ -1/2 இன்ட்டு பி ப்ளஸ் என்ன 2/3 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் -5/6. ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? -1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சைடு காமன் எல்சிஎம் வரணும். ஸோ இதை 2ஆலையும்
இங்கே 2ஆலையும் பண்ணிவிடுவோம். ஸோ இட் இஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 மைனஸ் 5 டிவைடட் பை 6. புரியுதுங்களா? இங்கே கீழே வந்து காமன் எல்சியத்துக்காக இங்கே 2ஆல் பண்ணால் 6. ஸோ நியூமரேட்டரையும் 2ஆல் பண்ணுறோம். ஸோ 2 2s are 4. இந்த -5 அப்படியே இங்கே எல்சியம் 6. ஸோ இட் இஸ் -1/2. ஓகே, -1/2 ப்ராக்கெட்டில் இன்ட்டு இங்கே வந்து என்ன வரும் -5 + 4. ஸோ 1 ரிசல்ட் 5 - 4 எந்த சிம்பிள் வரணும்? பெரிய நம்பரோட சிம்பிள். ஸோ -1/6. ஓகேங்களா? ஸோ என்ன ஃபைனல் ஆன்சர் வரும் இங்கே? ஸோ இட் இஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். பட் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பிகம் பாசிட்டிவ். போன தடவை கொஷின்லேயே சொல்லியிருக்கோம். ஸோ 1/12. ஓகேவா? இந்த பார்ட் ஓவர். ஸோ இப்போது இந்த பார்ட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ என்ன? -1/2 இன்ட்டு 2/3. இது ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் -1/2 ஏ. சி வேல்யூ என்ன? -5/6. ப்ராக்கெட் ஏன் போடலன்னு கேட்காதீங்க. இதில் வந்து ரெண்டுமே மைனஸு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னால நான் டைரெக்டாக போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டையும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் 2 × -1 become -2 divided by 2 3s are 6. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டில் ப்ளஸ் இங்கே போடும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ் 5 1s are 5 நியூமரேட்டரில், 6 2s are 12 டினாமினேட்டரில். இப்போ காமன் எல்சியம் கொண்டு வருவோம் ரெண்டுத்துக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 2ஆல் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ 6 2s are 12. அப்போ எல்சிஎம் சேமாக வந்துடும் நம்மளுக்கு 12ன்னு. ஸோ இது -4ன்னு வரும், இங்கே +5. ஓகே, ஸோ -4 + 5 என்ன? 1. சிம்பிள் வந்து பெருசோடுது. ஸோ +/12. ஸோ ஆன்சர் இஸ் சேம். ஓகேங்களா? இட்ஸ் ப்ரூவன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சது. இதோட கொஷின்ஸ் மட்டும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸில் பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் உள்ள கொஷின்ஸ். ஓகேங்களா? பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் கொஷின்ஸ், அதோட வேர்ட் ப்ராப்ளம் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் ஓகே a + b டிவைடட் பை a - b. ஓகேங்க, a வந்து 1/2. ஓகே, b வந்து 2/3. ஓகே, ஸோ ஹவ் வில் வி சால்வ்? சொல்லலாமா ஆன்சர்ஸு? ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் a + bக்கு. ஸோ a + bக்கு வந்து a வந்து 1/2 ப்ளஸ் b வந்து 2/3. ஓகே, டிவைடட் பை a திருப்பியும் 1/2 மைனஸ் 2/3. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ ரெண்டாவது ஸ்டெப் எப்படி காமன் எல்சிஎம் வர்றதுக்கு பார்ப்போம். இது வந்து 6 வரலாம் ரெண்டுக்குமே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல மல்டிப்ளை பை 2, இங்கே மல்டிப்ளை பை 3, இங்கேயும் 3, இங்கே 2. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் பிகம் 6. 2 3s are 6. அப்போ மேலே 3. ஓகே, ஸோ 2 2s are 4. ஓகேங்களா? இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ டிவைடட் பை ஓகே, இங்கேயும் எல்சிஎம் காமனாக வரணும். ஸோ மல்டிப்ளை பை 3, இங்கேயும் மல்டிப்ளை பை 3, இங்கே மல்டிப்ளை பை 2, இங்கேயும் 2. ஸோ 3 மைனஸ் இங்கே 2 2s are 4 டிவைடட் பை 6. 2 3s are 6. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3 + 4 7/6 டிவைடட் பை இங்கே 3 - 4. ஸோ மைனஸ், ஏன்னா இதோட பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ -1/6. ஓகே, இந்த டிவைடை எப்படி மாற்றலான்னா 7/6 இன்ட்டு சிம்பிள் போட்டுருங்க. இந்த டினாமினேட்டரில் இருக்குங்க இல்லையா, இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். இந்த டினாமினேட்டர் வந்து டாப்புக்கு போயிடும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 6/1ன்னு மாறிடும். ஓகே, மைனஸ் அங்கேயே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்? 6 6 கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே என்ன இருக்குது? இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், மறந்துடாதீங்க. ஸோ இங்கேயும் 1. ஓகேவா? ஸோ -7/1
which is equal to -7. ஓகே, இது ஒரு கொஷின். அதுலேயே செகண்ட் கொஷின் இப்போது நம்ம போடுறது. ஓகே, செகண்ட் கொஷினில் வந்து A வந்து -3/5 அண்ட் B வந்து 2/15. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணோம்? சேம் ஃபார்முலா அப்படியே எழுதல. இது அதோட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின். ஓகே, ஃபார்முலா வந்து சேம். ஸோ A + B டிவைடட் பை A - B. இதை வச்சு தான் சால்வ் பண்ணோம். சேம் பார்ட். இது 1A, இது 1B. ஓகேங்களா? ஸோ அப்போது ஏக்கு என்ன ஃபார்முலா? ஸோ சால்வ் பண்ணும்போது -3/5 ஓகே ப்ளஸ் 2/15 இது ஒரு ப்ராக்கெட்டில் டிவைடட் பை -3/5 ஓகே -2/15. இப்போ காமன் எல்சிஎம் வரணும். ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன? இதுக்கு 15 மாற்றிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதையும் 3. ஸோ 3 3s ஆர் மேலே -9, இங்கே வந்து +2 அப்படியே இருக்கும். ஸோ கீழே வந்து 5 3s ஆர் 15, இங்கேயும் 15. ஓகே, இது ஓகே. இப்போது இதுக்கும் நம்ம 3ஆல் பண்ணுவோம், 15 ஆகிடும். ஸோ அப்போ நியூமரேட்டரையும் 3ஆல் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 3 3s ஆர் -9. ஓகே, அப்போது இந்த 2 -2 அப்படியே இருக்குது டிவைடட் பை 15. ஸோ -9 + 2 இஸ் -7/15. ஓகே, டிவைடட் பை -2 -9 இஸ் -11/15. இப்போ என்ன பண்ண போகிறோம்? போன கொஷினில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் இதை அப்படியே எழுதிடுவோம். டிவைடுக்கு அப்புறம் உள்ள சிம்பிள். ஸோ டிவைடை முதல்ல மல்டிப்ளையாக மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வர நம்பரை டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு மாற்ற போகிறோம். ஸோ 15/11 அந்த மைனஸ் சிம்பிள் அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது கேன்சல் அவுட் பண்ண முடியுமான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 15 கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ -7 × -1 becomes +7 divided by 11. ஓகே, இதான் இதோட ஆன்சர். வித் திஸ் இந்த பார்ட் முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு கொஷின் இருக்குது சிம்பிளிஃபைல. அதை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, செகண்ட் கொஷின் இது. கொஷினை பெருசாக இருக்குது, எழுதுறேன் கவனிச்சுக்கோங்க. 11/8 × -6/33 bracket close plus 1/3 ப்ளஸ் இதில் 2 3 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் சேர்ந்து வருதுங்க. ஸோ ஸ்லோவாக போடலாம். ஓகேவா? ஸோ இது கண்டினியூ ஆகுது. இதுலேயே தான் எனக்கு இடம் இல்லைன்னு நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ இன்ட்டு -7/5. ஸோ சால்வ் பண்ணுமா ஒரு ஸ்டெப்பாக? ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட் சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட் போடும்போது 11/8 அப்படியே போட்டுருவோம். இந்த 6/33 இருக்குது. ஓகேவா? ஸோ -6/33 இருக்குது. இது ரெண்டையும் ஏதாவது சிம்பிளில் அடிக்க முடியுமான்னு யோசிங்க. ஸோ 6 and 8 வந்து 2 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? டிவைடட் பை 2 ஆகும். இதுவும் டிவைடட் பை 2 போடலாம். ஸோ டிவைடட் பை 2 போட்டால் எவ்வளவு? இது வந்து 3, இது வந்து 4. அப்போது இதுவும் 11 டேபிள்ஸில் அடிப்படும். ஸோ டிவைடட் பை 11 போட்டால் இது 1, இது 3. ஓகேங்களா? ஸோ இது வேணால் இங்கே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வேணால் கீழே எழுதுகிற இந்த ப்ராக்கெட்டை கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட் வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ மைனஸ் இருக்குது, அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ 1 × -3 டிவைடட் பை ஓகேங்களா? இங்கே 4 3s ஆர் 12. 4 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இதோடது. மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கீழே நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, செகண்ட் ஸ்டெப் இப்போ போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் போகும்போது இங்கே எப்படி எழுதுவீங்க? ஸோ 1/3 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, இது ப்ளஸ் சிம்பிளா? ஆமாம். ஸோ மேரி இங்கே ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எப்படி எழுதுவோம்? காமன் எல்சிஎம் கொண்டு வரணும். 3/5 இருக்குது, 9/20 இருக்குது. ஸோ 3/5 என்ன பண்ணலாம்? ஓகே, 3/5க்கு வந்து இன்ட்டு 3/5 இருக்குது, டிவைடட் பை 9/20 இருக்குது. இது என்னங்க பண்ணுறது? இதை வந்து ரெசிப்ரோக்கல் மாற்றிக்கலாமா? இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்படி போடும்போது 1/3 ஓகே ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3/5 மொதல் பார்ட் அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இப்போ டினாமினேட்டர் மேலே போகுது.
நியூமரேட்டர் கீழே வருது. ஓகே, அப்படி போட்டால் என்ன ஆகும்? ஸோ இது ரெண்டும் அடிப்படும் இல்லையா? இது 1 5 டேபிளில், இது 4. அதே மாதிரி 3 டேபிளில் இது 1, இது 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1/3 வெளியில் அப்படியே இருக்குது, ப்ளஸ் சிம்பிள், ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இங்கே 1, இங்கே 4. ஸோ 4 டிவைடட் பை 3 1s are 3. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ஸ்டெப், அங்கே இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு, அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாக்ஸ், இது செகண்டு, இது தேர்டு. ஓகே, இங்கே மைனஸ் சிம்பிள், நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ், இப்போ தேர்டு பாக்ஸ் போடுறோம். ஓகே, 4/7 இன்ட்டு மைனஸ் 7/5. ஸோ சிம்பிள். அப்போ என்ன பண்ணலாம்? 7ஐயும் அடிச்சிடலாம், 1 வரும். கரெக்டாக? அப்போ மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் 4 இன்ட்டு -1 -4 டிவைடட் பை 1 இன்ட்டு 5 5. ஓகேவா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லலாமா? ஸ்லோவாக போடுவோம். ஓகே, ஸோ இப்போ -3 இன்ட்டு 1 பிகம் -3/12. ஓகே, ப்ளஸ் இங்கே ப்ராக்கெட்டில் இருக்குது, ரெண்டுக்கும் பேஸ் எல்சிஎம் சேம். ஸோ 4 + 1 5/3. ஓகேங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம், இப்படி இருக்கிறதுனால இது இன்ட்டு சிம்பிள் வரும் இதுக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ் 4/5. ஓகேங்களா? எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொண்டாந்துட்டோம். ஓகே, இங்கே ரெசிப்ரோக்கல் மாற்றினதுலேருந்து இப்போ வரைக்கும் கொண்டாந்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் சேமாக வேணும். ஸோ எல்சிஎம் சேமாக வேணும்னா என்ன பண்ணலாம்? காமன் எல்சிஎம் வரும்போது நம்மளுக்கு இதை கூட ரெடியூஸ் பண்ணலாங்க. இதை ஸ்ட்ரைக் பண்ணால் 1/4ன்னு வரும். கரெக்டாக? -1/4 ப்ளஸ் 5/3 ப்ளஸ் 4/5. எல்சிஎம் எடுக்கணுன்னா 4, 3, 5. ஒரு டேபிளில் தான் போட முடியும். ஸோ அதனால் யூ ஹாவ் டு கண்டினியூ, வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்படி வரும். ஸோ 4 × 3 × 5. ஓகே, ஸோ 4 × 3 × 5 தான் எல்சிஎம்மு. ஸோ 4 3s are 12, 12 5s are 60. அதான் நம்மளோட எல்சிஎம் வேல்யூ. ஸோ 60 வரணுன்னா இங்கே 4 இருக்குது, மீதி என்ன இருக்குது? 3 5s are 15. ஓகேங்களா? இங்கே 15ல் பண்ணுங்கள். அப்போ நியூமரேட்டரையும் 15. ஓகேங்களா? இப்போ 3 இருக்குது, மீதி 2 நம்பர் வரணும். ஸோ 4 × 5 20 × 20 இங்கேயும் இங்கேயும். ஓகேங்களா? இப்போ 5 இருக்குது, ரிமைனிங் என்ன? 4ம் 3யும். ஸோ 4 3s are 12, இங்கேயும் 12. எப்படி போட்டேன்னு புரியுதா? ஸோ அந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிவிடுங்க, 4 விட்டுருங்க. மீதி 3 5s are 15. இங்கே 3 இருக்குது, ஸோ 3 மிஸ் பண்ணிட்டா 4 5s are 20. இங்கே 5 விட்டுருங்க, 4 3s are 12. ஓகேங்களா? ஸோ -15 மேலே வரும், ப்ளஸ் 5 × 20 100 வரும். ஓகே, ப்ளஸ் 4 12s are 48 வரும். ஓகேங்களா? இதான் ஆன்சர் மேலே வர்றது. டிவைடட் பை காமன் எல்சிஎம் 60. ஸோ 100 + 48 148 -15 is 133/60. ஓகேங்களா? மைனஸ் வராது, ஏன்னா இது ரெண்டும் தான் பாசிட்டிவ். ஸோ 148 - 15 133. ஓகேங்களா? அதை வச்சு இதை போட்டிருக்கோம். வித் திஸ் இதோட கொஷின்ஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ.